ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே என்று தன் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறதை அவன் சொல்லுகிறதை நிச்சயமாக கேட்டேன். எவன் ஒருவன் தன் பிள்ளைகளை உணர்ந்து மனம் வருந்தி தேவனிடத்தில் ஐயோ ஆண்டவரை நான் இப்படி பண்ணிட்டேனே என்று சொல்லுகிறானோ, வெரி நெக்ஸ்ட் வெர்ஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா. எனக்கு தேவன் இதை தான் பார்த்துட்டு இருக்கிறார். நான் இன்னும் என் இருதயத்தை கடினப்படுத்தி தள்ளி தள்ளி போவேன் என்றால் சிறையிருப்பின் கட்டுகள் பெருகதான் செய்யுமே தவிர குறையாது. அந்த இளையகுமாரன் மனம் வருந்தி தன் தகப்பனிடத்தில் திரும்பின போது அந்த சிறையிருப்பின் வஸ்திரங்கள் மாற்றப்படுகிறது. சுத்தமான புதிய வஸ்திரம் அவனுக்காய் கொடுக்கப்படுகிறது. அவன் வீட்டுக்குள்ளே கொண்டு போகப்படுகிறான். சிறையிருப்பு நம்ம சும்மா ஜோம் பண்றோம் எடுக்கிறோம் எல்லாம் ரைட். சிறையிருப்புக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். முதல்ல காரணம் என்ன? யோசேப்பு நாட்கள்ல கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அன்னைக்கு சிறைபிடிக்க முடியாத பார்வோன் இன்னைக்கு இவ்வளவு ஜனம் பெருத்திருந்தும் ஏன் சிறைபிடிக்கிறாங்கன்னா, அன்று யோசேப்பு நாட்களில் இருந்தவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள். இந்த ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவை விட்டு விட்டார்கள். ஓசியா 14வது அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி தேவர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்களை என்ன நம்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, தங்கள் கிரியை, தங்கள் பலத்தை, தங்கள் பணத்தை, ஏன்னா வசதி வந்துட்டுல நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. சிறையிருப்பு வந்த போதுதான் தெரிந்தது, இல்ல இதெல்லாம் ஒன்றுக்குமே உதவாது. இனி நாங்கள் எங்கள் கைகளின் கிரியை பார்த்து எங்கள் தேவர்கள் என்று சொல்ல மாட்டோம். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார் 4வது வசனத்துல, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. நீ கர்த்தரிடத்துல திரும்ப. இன்னைக்கு கர்த்தர் இந்த செயலை செய்ய போகிறார். கோபம் விலகுது, பிரியம் உண்டாகுது. கோபம் விலகுது, பிரியம் உண்டாகுது. உபாகம் 30வது அதிகாரத்தில் அதுதான் சொல்லி அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 30வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து. 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி உனக்கு கற்பிக்கப்பட்டது எல்லாம் நீ உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி. நான் இப்படிதான் இருப்பேன். நான் இதே பாவம் செஞ்சுட்டு இருப்பேன். வசனத்தை கேட்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன். நான் அப்படியே தான் இருப்பேன். என் சிறையிருப்பை திருப்பணும்னா சிறையிருப்பு கூடும். சரி, நான் அகப்பட்டுட்டேன். சிம்சோனுக்கு எவ்வளவு வார்னிங் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மீறி போய் அகப்பட்டுட்டான். ஆனா அகப்பட்ட பிறகும் அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவர், இது ஒரு விஷயம்